இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெவியத்தன். லெவியத்தன் அப்படிங்கிறது என்ன, எதனால் அதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இல்லை எல்லாத்துலேயும் யூடியூப் ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து எதை பற்றி பார்க்குறோன்னா நம்ம வந்து லெவியத்தன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னா டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு வகை ஃபிஷ் வந்து ரீசெண்டாக வந்து கடற்கரையில் ஒதுங்கியிருக்கு. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போகுது, அதனால தான் வந்து அந்த ஃபிஷ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஃபிஷ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ மேபி வந்து லெவியத்தன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெவியத்தன்னா என்னென்னா, ஜூஸ் மித்தாலஜியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுள் வந்து உலகத்தை படைச்சு ஒரு 3 days கழித்து வந்து 2 விஷயத்த படைக்கிறாங்க. ஒரு ஃபீமேல் மேல் லெவியத்தான். லெவியத்தான்றது ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி, ஸ்னேக் டைப்பில் இருக்க ஒரு மான்ஸ்டர்னு வச்சுக்கலாம். ஸோ 2 விஷயத்த படைக்கிறாங்க. நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணுன்றதுனால லெவியத்தன்ற விஷயத்தையும் படைக்கிறாங்க. படைச்ச அந்த கொஞ்ச நாள்லேயே வந்து கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து நம்ம உலகத்தையே அழிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாருன்னா, அது இன்னும் உருவாகாமல் இருக்கிறதுக்காக ஃபீமேல் லெவியத்தனை மட்டும் அழிச்சிடுறாரு. அந்த மேல் லெவியத்தனை என்ன பண்ணுறாருன்னா, கடலுக்கு அடியில் டீப் சீல வந்து அந்த லெவியத்தனை வந்து உள்ளே அடக்கி வச்சுருக்காரு. ஸோ அது எப்போ வெளியே வரும்னா, இந்த வேர்ல்டு வந்து எப்போ ரொம்ப டேஞ்சரஸாக மாறுது, எல்லாருமே வந்து ரொம்ப பேராசைப்பட்டு பொய் அதிகமாகி ஒருத்தருக்கு ஒருத்தரை ஃபைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து லெவியத்தன் வந்து வெளியே வரும். அப்போ வந்து அந்த கெட்ட மனுஷங்களை வந்து லெவியத்தன் அழிக்கும் அப்படின்னு கடவுள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அந்த லெவியத்தன் வெளியே வர்ற டைமில் வந்து நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, அதையும் சேர்த்து நல்லவங்களையும் சேர்த்து அந்த லெவியத்தன் அழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுனால அந்த நல்லவங்க வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. அப்போ வந்து காட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹெவன்லேருந்து ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்துகிட்டு அந்த லெவியத்தனை அழிக்கிறதுக்காக வராரு. லெவியத்தன் ஈஸியாக யாருனாலையும் அழிச்சிட முடியாது, காட் வந்தால் தான் அதனால் அழிக்க முடியும். ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, ஹெவன்லேருந்து ஒரு வால் எடுத்துகிட்டு காட் வந்து லெவியத்தனை அழிக்கிறதுக்காக வராரு. அப்போ வர்ற டைமில் என்ன ஆகுதுன்னா, நல்ல பீப்புளெலாம் வந்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, தப்பிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. காட் வந்து லெவியத்தன் அந்த ஸ்வாடை வச்சு அழிச்சிட்றாரு. அழித்து நல்ல மனுஷங்களை வந்து காப்பாற்றிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காட் வந்து எப்படின்னா லெவியத்தனோட ஸ்கின்னை வச்சு ஷெல்ட்ரு மாதிரி டென்ட் மாதிரி வச்சு இந்த நல்ல மனுஷங்களை அங்கே வச்சு அதையே வந்து அந்த லெவியத்தானோட ஃப்ளஷே வந்து விருந்து மாதிரி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய புனிதமான அமிர்தம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜூஸ் மெத்தாலஜியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட லெவியத்தான் தான் இப்போ வந்து கடற்கடியில் இருக்குது அப்படின்னு நிறையா ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதுதான் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ லெவியத்தான் ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரில. மேபி அது வரலாம், வெளியே 2025 வரலாம், இல்லை எப்போ வேணால் வரலாம். ஸோ பார்ப்போம், வருதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.